ஹே காய்ஸ், இன்றைக்கி ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை பண்ணுறதுக்காக முதல்ல ப்ரோக்கோலியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிறகு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி நல்லா சூடானதும் இதில் அந்த இட்லி மூடிக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு பிறகு இந்த ப்ரோக்கோலியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கிய ஒரு 10 பல்லு பூண்டு, கூடவே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச ப்ரோக்கோலி, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.